இந்த மாதிரி ஒரு கதையில் இப்போ ஜிவி பிரகாஷ் ஹஸ் கிவன் குட் லைக் ஹேமன் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது, வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு இருக்குது. தேவையா? பாட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இந்த மீட்டரில் ஒரு படம் பண்ணும்போது வெரி 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 குட் கொஸ்டின் சார். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். இந்த படத்தில் பாட்டு என்னவா ட்ரீட் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சார். ஓகே, ஆமாம். பட் ஐ மீன் ஐ ஆல்சோ ஷேர் த சேம் தாட். பட் அகெயின் சார், இந்த படத்துக்குள்ளே என்னவா பாடல்கள் இருக்குன்னா, இப்போ வந்து இதில் வந்து ஒரு லைஃப் ஜேர்னியை சொல்கிறோம். ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மூமெண்ட்ஸ், பட் அட் த சேம் டைம் அந்த லைஃப் ஜேர்னியை சொல்கிறோம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு டைம் கேப்சியூல ஒரு விஷயத்தை இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதெல்லாம் நடந்தது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தி அதுக்கு ஒரு மாண்டாஜியஸ் சாங்ஸாக தான் இருந்திருக்கு சார். அப்படி தான் இதில் எல்லா பாட்டும் இருந்திருக்கு இது வரைக்கும், அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கதை சொல்லும்போது ஜிவி பிரகாஷ் கிட்ட அவர்கிட்ட கதை சொல்லும்பொழுது எனக்கு அவர் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு ஸ்கோர் தான் ஓடுது மைண்டில் அப்படின்னாரு. அம்மா எனக்கு இது ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருக்கணும், பட் பாட்டு பண்ணுறதுக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டி சில இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு பேசணும். அப்போ உடனே இமீடியட்டாக கம்போஸ் பண்ணிட்டார் ஒரு 10 நாளில். இஸ் வெரி ஃபாஸ்ட். ரெஸ்பான்ஸும் அப்படி தான் அவருக்கு. இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா எந்த வேலையில் இருந்தாலும் அவர் ஷூட்டிங் பண்ணுறாரு, நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு நிறைய படங்கள், பட் ஸ்டில் ஹி இஸ் வெரி குவிக் டு ரெஸ்பாண்ட். அது எப்படி, அதான் அவரோட டைம் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதுலேருந்து கதை கேட்ட ஒரு 10 நாள், திஸ் ஐ எம் சேயிங் 2.5 years பேக் சார், ஒரு 10 நாளில் வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டார். சில பாட்டெல்லாம் லிரிக் எழுதி ரெக்கார்டே பண்ணோம். நான் ஃபைனலி கமல் சாருக்கு இப்போ ஒரு அன்கட், ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாத ஒரு வெர்ஷன் காமிச்சேன்னு சொன்னல, அந்த வெர்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ பிளேட் இட் டு ஜிவி பிரகாஷ் ஆல்சோ. ஆஃப்டர் சீயிங் தட் வெர்ஷன் ஹி செட், நான் சாங்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு பண்ண பாட்டு எதுவுமே வேணாம், இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பாட்டு போட்டு தரேன் அப்படின்னாரு. அப்போ போடும்பொழுது அதே சுச்சுவேஷன்ஸ் தான், நம்ம எதுவுமே மாற்றலை, பாட்டுக்காக ரீஎடிட் பண்ணல, அதுக்கு கீழே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஈவன் திஸ் ஹே மின்னலே ஸ்டார்டிங் ஃப்ரம் தட், அதிலிருந்து கடைசி பாட்டு வரைக்கும் இப்படி தான் சுச்சுவேஷன்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு என்னென்னா, இட் டிடன்ட் சேலஞ்ச் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் ஆர் த வே ஐ வாண்ட் டு ட்ரீட் த ஃபில்ம். அதை வந்து ஒரு சாங் ஒரு இடைச்செருகலாக வந்து எதுவும் பண்ணலை. சாங்குக்காகன்னு ஒரு சுச்சுவேஷன் இல்லை, சாய் பல்லவி இருக்காங்கன்னு டான்ஸ் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கேரக்டர் அவங்க நடித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டது இல்லை. நான் ஏன் கேட்டேன்னா, தப்பே இல்லை, இது மெயின் ஸ்ட்ரீம் ட்ரெடிஷன் பாட்டு தான். பட் நம்ம வந்து when we try to go to a different zone, லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே மாண்டாஜாக தான் பாட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. யாருமே வந்து லைக் மேபி விஜய் டான்ஸ் அந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக வந்தால் அது ஒரு தனி சாங் அண்ட் டான்ஸ் ஆகுறதே தவிர, முக்கால்வாசி பேர் வந்து பாட்டு அப்படியே, பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஹேவ் த பேஷன்ஸ் டு லிசன் டு ஃபுல் சாங்ஸ் எனிமோர்ல. அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பட் ஒரு பாட்டு வந்தாலே அந்த மொமெண்ட் கொஞ்சம் ஹை ஆயிடுது. இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் டெஃபினெட்லி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லையே. ஆமா, அதே மாதிரி நம்ம பேசும்போது சந்தோஷமோ துக்கமோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு யதார்த்தம் இருக்கும். பட் அதே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நண்பா இது அதுன்னு ஒரு பாட்டு வந்துட்டா அது ஒரு it will get lifted to a cinematic level sometimes. And please don't நான் உங்களை இது ஏன் படிச்சீங்க அந்த மாதிரி சொல்ல. I get it sir, I get it. But I'm just trying to see, is it possible சில படங்களுக்கு பாடல்களே இல்லாம இல்ல, are you saying that இல்ல அட்லீஸ்ட் மார்க்கெட்டிங்காவது ஒரு இனிஷியல் புஷ்ஷுக்காவது நம்மளுக்கு பாடல்கள் தேவை அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல சார், sometimes it also accentuates, it elevates your emotion, music. That way music is also, it is quite addictive sometimes. We are also yielding to that art form. Right. இப்போ சினிமா வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மாக இருக்குது, அது எல்லா ஆர்ட் ஃபார்மையும் அப்சார்ப் பண்ணிக்குது. பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கு இதில் வேலை வந்துடுது, மியூசிக் பண்ணுறவங்களுக்கும் வேலை, எழுதுறவங்களுக்கு வேலை இருக்குது, நடிக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ அந்த வகையில் மியூசிக்கை அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு படம்னு யாருமே வந்து மார்த்தட்டிக்கவே முடியாது. ரொம்ப ரியலிஸ்டிக் படம் பண்ணவங்க கூட, மாஸ்டர்ஸ் கூட நினைக்கிறேன். எஸ் சார், சாங்ஸ் ஆர் குட். தட் வென் யூ செட், அப்போ தான் எனக்கே தோணுச்சு எல்லா படங்கள்லேயும் மாண்டாஜ் சாங் தான் இப்போ ப்ரிடாமினென்ட்லி வருதுன்றது, விச் இட் செல்ஃப் இஸ் அ குட் சைன். ஐ திங்க் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து அந்த வேர்ல்டு வந்து போதுமான அளவு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸுக்கும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்குக்கும் நம்ம ஊரில் வந்து அந்த சீன் ஓப்பன் ஆகி அது பெருசாக வளர்ந்துருச்சுன்னா, இது ஐ திங்க் இட் இஸ் ஆல் ஒரு பெரிய ஒரு கிவ் அண்ட் டேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே.
அது இந்த ஆர்ட் ஃபார்ம் பெருசு, அந்த ஆர்ட் ஃபார்ம் பெருசுன்றதோட அந்தந்த ஆர்ட் ஃபார்முக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும் அதற்கான ஒரு ஒரு எக்கானமியும் பில்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் அதுக்கான நேச்சரோட இருந்துக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ இட்ஸ் இந்த சிஸ்டம். ரங்கூன்ல